நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் நான் ஷர்மிளா இன் ஃபேன்சியா. இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த திட்டம். ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். முதல்வர் ஜெயலலிதா மறைந்ததை அடுத்து ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னதாகவே சட்டமன்ற மக்களவை தொகுதி காலி இடங்களை நிரப்ப தேர்தல் ஆணையம் முடிவு. நாடு முழுவதும் மக்களவை தொகுதிகள் 12 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளன. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரிட்ஜோ என்பவர் பலி. டிட்டோ என்பவரது படகில் சென்ற மற்றொரு மீனவரான சரவணன் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம். காயமடைந்த சரவணன் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கரை திரும்பும் போது படகு பழுதானதால் மற்றொரு படகில் ஏறி கரை சேர்ந்த மீனவர்கள். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டால் ராமேஸ்வரத்தில் பதற்றம். பலியான மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து மீனவர்கள் போராட்டம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராமேஸ்வரம் வர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. துப்பாக்கியால் சுட்ட இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய மீனவர்கள் வலியுறுத்தல். ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் பேச்சுவார்த்தை. தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீனவர்கள் அறிவிப்பு. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை. மீனவர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பதாக ஆட்சியர் உறுதி. இலங்கை கடற்படை தாக்குதலில் உயிரிழந்த மீனவர் பிரிட்ஜோவின் குடும்பத்துக்கு நிதி உதவி. 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மரணமடைந்த பிரிட்ஜோவின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் முதல்வர் அறிக்கை. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சரவணனுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் முதல்வர் உத்தரவு. தமிழக மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இலங்கை தூதரை அழைத்து இந்தியா தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழர்களின் உணர்வுகளை இலங்கைக்கு மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை திசை திருப்ப இலங்கை அரசு முயற்சி. மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பரபரப்பு குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினர் சுடாமல் மீனவர் எப்படி இறந்தார் எனவும் தம்பிதுரை கேள்வி. மீனவர் விவகாரத்தை அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள் என்றும் தம்பிதுரை உறுதி. தங்கச்சிமடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களிடையே அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மீனவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். மீனவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. கச்சத்தீவில் மீன்பிடிக்கும் உரிமையை மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். இலங்கை வசமுள்ள 139 படகுகளும் விரைவில் மீட்கப்படும் என அமைச்சர் உறுதி. ராமேஸ்வரம் மீனவர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம். தஞ்சையில் விசைப்படகு மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தவும் கோரிக்கை. மீனவர் பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்யவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடும் கண்டனம். ராஜபக்ஷ அரசு போல் தற்போதைய இலங்கை அரசும் செயல்பட்டால் கண்டிக்கத்தக்கது எனவும் கருத்து. ஜெயலலிதாவின் மரணத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை தெளிவுபடுத்துவது மாநில அரசின் கடமை. தமிழகத்தில் நல்ல திட்டங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிலர் செயல்படுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர் கொல்லப்பட்டதை கண்டித்து அரியலூரில் கல்லூரி மாணவர்கள் பேரணி. உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு மத்திய அரசு உரிய நிவாரண நிதியை வழங்க கோரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதிக்க கூடாது எனவும் மாணவர்கள் வலியுறுத்தல். கண்டன பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழக மீனவர்கள் மீது கடந்த 30 ஆண்டுகளாக இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மீனவர்களை பாதுகாக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க இலங்கை அரசுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். மீனவர்கள் தாக்கப்படும் சம்பவங்களை மத்திய அரசு வழக்கம் போல் வேடிக்கை பார்ப்பதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ராஜபக்சே அரசை போலவே தற்போதைய இலங்கை அரசு செயல்படுவதாகவும் திருமாவளவன் புகார். தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு ஜி. ராமகிருஷ்ணன் கண்டனம். இலங்கை கடற்படையின் தாக்குதல் தொடர்கதையாகி வருவதாகவும் வேதனை. இந்திய, இலங்கை மற்றும் தமிழக அரசு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தொடர் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் கோரிக்கை. தமிழக மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய வலியுறுத்தல். காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புகார் மனு. இத்தாலிய கடற்படை வீரர்களை கைது செய்தது போன்று இலங்கை வீரரையும் கைது செய்ய வேண்டும். உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் வேல்முருகன் கோரிக்கை. இலங்கை கடற்படையின் அடாவடித்தனத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கடும் கண்டனம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். போராட்டத்தின் போது இலங்கை அரசுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முழக்கம். மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் கோரிக்கை. இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு கண்டனம். ராமேஸ்வரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம். போலீசாரின் சமரசத்திற்கு பின்னர் கீழே இறங்கிய போராட்டக்காரர்கள். மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இலங்கை ராணுவம் மறுப்பு. தமிழக மீனவர்கள் கூறுவது போல் எந்த துப்பாக்கிச்சூடும் நடக்கவில்லை. இலங்கை லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்தா விளக்கம். இலங்கை கடற்படையின் மறுப்பால் குழப்பம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக வலுக்கும் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 20வது நாளாக நீடிக்கும் போராட்டம். திட்டத்தை கைவிடுவது குறித்து எழுத்துப்பூர்வ உறுதி அளிக்க வலியுறுத்தல். போராட்டம் வலுத்து வருவதால் மத்திய அரசுக்கு முற்றும் நெருக்கடி. ஹைட்ரோ கார்பனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் கிராமத்தில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. நெடுவாசல் போராட்ட களத்தில் தொடங்கிய பேரணி நல்லாண்டால் கொள்ளை போராட்ட களத்தில் நிறைவு. போராட்டத்தின் தொடர்ச்சியாக வீடுகளில் நாளை கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு. நெடுவாசலில் மேற்கொள்ளவுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் மாணவர்கள் கண்டன பேரணி. திட்டத்தை கைவிடக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள். மீத்தேன் திட்டமே மாறுவேடத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக வருவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு. கோவை அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாணவர்கள் முழக்கம். திட்டத்தை கைவிடும் வரை மத்திய அரசை கண்டித்து போராட்டம் தொடரும் எனவும் மாணவர்கள் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ONGC செயல் திட்ட இயக்குநர் ராஜா விளக்கம். எண்ணெய் எடுக்கும் பணியில் இதுவரை எந்த இயற்கை பாதிப்பும் ஏற்படவில்லை. எண்ணெய் எடுத்த பிறகு அந்த நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்படும் எனவும் ராஜா விளக்கம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு விரைவில் மூடு விழா நடத்த வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தல். மத்திய அரசின் மெத்தன போக்கால் கட்டாயத்தின் பேரில் விவசாயிகள் போராட வேண்டிய சூழல் உள்ளதாகவும் வாசன் கருத்து. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள் முன்பாகவும் வரும் 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 1 வார காலத்திற்குள் தமிழக அரசு நிலைமையை சீர் செய்யவும் கெடு. ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த கோரி OPS அணியினர் நாளை போராட்டம். தமிழகம், புதுவை உட்பட 36 இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக மாஃபா பாண்டியராஜன் தகவல். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது யாரையும் சந்திக்க அனுமதிக்கவில்லை எனவும் கருத்து. அதிமுகவின் தகவலுக்கும் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கைக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் பாண்டியராஜன் தகவல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எந்த தவறும் நடக்கவில்லை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவர் சங்க மருத்துவர்கள் தகவல். மருத்துவ அறிக்கை வித்தியாசப்படுவதால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கருதக்கூடாது என்றும் கருத்து.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணம் உயர்வு. கட்டண உயர்வுக்கான உத்தரவை வெளியிட்டார் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன். ஆன்லைன் முன்பதிவுக்கான கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக உயர்வு. தமிழ்நாடு மாநில பணிகளுக்கு நடைபெறும் எழுத்துத் தேர்வுக்கான கட்டணம் 125 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாக அதிகரிப்பு. சார்பு பணிகளுக்கு நடத்தப்படும் தேர்வு எழுத்துத் தேர்வுகளுக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும் உயர்வு. அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் திமுகவுடன் சேர்ந்து அதிமுகவை அழிக்கவும் சதி. நாமக்கல்லில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவில் பதவி சுகத்தை அனுபவித்த சிலர் திமுகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாகவும் புகார். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சிலர் சதி செய்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 10 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது. கடந்த 2013ஆம் ஆண்டு தனியார் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் டெல்லி போலீசார் நடவடிக்கை. கைதிற்கு பிறகு மூர் மார்க்கெட் அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பவர் ஸ்டார் சீனிவாசன். தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் பெப்சி, கொக்கோ கோலா நிறுவனங்களுக்கு எதிர்ப்பு. பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களை கண்டித்து திருநெல்வேலியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க தடை விதிக்கவும் விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டங்களில் உள்ள மினரல் தொழிற்சாலைகளை உடனே இயக்க அனுமதிக்க வேண்டும். தென்மண்டல மினரல்ஸ் தொழிலாளர்கள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கோரிக்கை மனு. மினரல் தொழிற்சாலைகள் இயங்காததால் தொழிலாளர்கள் வேலையின்றி தவிப்பதாக உருக்கம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்குகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 10ஆம் வகுப்பு தேர்வை சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். நாளை தொடங்கும் தேர்வு வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேர்விற்காக தமிழகம் முழுவதும் 3371 தேர்வு மையங்கள் அமைப்பு. மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்கும் வகையில் பறக்கும் படைகளும் அமைப்பு. சேலம் கோரிமேடு பகுதியில் புதியதாக அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். மதுபான கடையை தங்கள் பகுதியில் அமைக்க விடமாட்டோம் என கிராம மக்கள் உறுதி. போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து கைவிடப்பட்ட போராட்டம். கோவையில் பட்டுவாடா ஆகாத கடிதங்கள் மற்றும் வங்கி அனுப்பிய நோட்டீஸ் கண்டுபிடிப்பு. கோவை பெரியகுளத்தில் மாணவர்கள் தூர்வாரும் போது கடிதங்கள் சிக்கின. கடிதங்கள் பிரிக்கப்படாமல் குவியலாக கிடந்ததால் பரபரப்பு. அஜாக்கிரதையாக செயல்பட்ட தபால்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் உறுதி. உறுதியளித்தபடி மார்ச் 31ஆம் தேதி வரை 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாதது ஏன்? விளக்கம் கேட்டு மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். சரத் மித்ரா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நடவடிக்கை. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு பாஜகவும் RSS அமைப்பும் தமிழகத்தில் காலூன்ற முயற்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் குற்றச்சாட்டு. 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்ற மோடி அதை நிறைவேற்றவில்லை என்றும் தகவல். நாட்டின் பிரதமரே மத கலவரங்களை தூண்டும் வகையில் பேசி வருவதாகவும் பிரகாஷ் காரத் விமர்சனம். ஓசூர் போடூர் பள்ளம் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டிருந்த காட்டு யானைகள். முகாமிட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட யானைகள் சாணமாவு வனப்பகுதிக்கு விரட்டியடிப்பு. இரவு நேரத்தில் விளை நிலங்களில் புகுந்து சேதப்படுத்திய யானைகளால் அச்சத்திலிருந்த பொதுமக்கள். யானைகள் விரைவில் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்படும் என வனத்துறையினர் உறுதி. மதுரவாய டாக்டர் MGR பல்கலைக்கழகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம். கல்லூரி மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இந்திய வரைபட வடிவமைப்பில் நின்று சாதனை. ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்ற இந்திய வரைபட வடிவமைப்பு. பல்கலைக்கழக தலைவர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. வேலூர் அருகே சோப்பு வியாபாரி கொண்டு வந்த 25 லட்சம் ரூபாய் வழிப்பறி. 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வியாபாரியை வழிமறித்து தாக்கி கைவரிசை.
வங்கியில் செலுத்துவதற்காக பணத்தை கொண்டு சென்ற போது மர்ம நபர்கள் அட்டூழியம். காவல் நிலையம் முன்பாக நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் குறித்து வேலூர் போலீசார் விசாரணை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.